ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களான் அலையிலா விளையாட்டுடையாரவர் சலைவர் என்னவர்க்கே சரண் நாங்களே. பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயதம் கொழுனே என்னும் இச்சுவை தவிர யானோர் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. அன்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, இந்த கண்ணபிரானுடைய பிறந்த நாளிலே அற்புதமான ஒரு சொற்பொழிவை ஏற்பாடு செய்து தந்த கல்லம்பட்டி கிராம பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் கிருஷ்ணபிரான் இந்த பூமியிலே எதற்காக அவதாரம் செய்தார், அவர் அவதாரம் செய்ததற்குரிய காரணம் என்ன, இவையெல்லாம் பற்றி நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். மெய்யன்பர்களே, பகவான் இந்த உலகத்திலே அவதாரம் செய்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நாம் இன்றைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பகவானாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் தூய்மையின் வடிவமானவர், அன்பின் வடிவமானவர். அவர் அன்பென்னும் பிடிக்குள்ளே அகப்படும் மருந்தாக இருக்கக்கூடியவர். இந்த கண்ணபிரானுக்கு, இந்த கிருஷ்ணனுக்கு நாம் தூய்மையான வெண்ணெயை நாம் பிரசாதமாக படைக்கின்றோம். பகவானுக்கு நாம் வெண்ணெயை பிரசாதமாக படைக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வெண்ணெய் எப்படி, அந்த வெண்ணெய் எப்படி வெண்மை நிறத்தோடு தூய்மையானதாக இருக்கின்றதோ அதே போல யாருடைய உள்ளத்திலே தூய்மை இருக்கின்றதோ அவர்கள்தான் பகவானுடைய திருவடிகளையும் அடைவதற்குரியவர்கள். பகவானுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதானது தூய்மையானதாக வெண்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு அடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுதான் நாம் ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்பதை நினைத்து பார்க்கணும். அடுத்தவர்களுக்கு நாம் துன்பம் செய்கின்ற பொழுது அந்த துன்பத்தினால் பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்காது. ஒருத்தர் என்ன செஞ்சார்னா, கோயிலுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா விதமான பூஜைகளுக்குரிய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அபிஷேகம் பண்ணார், அலங்காரம் பண்ணார். பகவானை ஊர்வலமாக அழைத்து வந்து அந்த நகர்வலம் வரவழைத்து அந்த ஆண்டவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் செஞ்சார். செஞ்சு முடிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த கணவனும் மனைவியும் வீட்டில் போய், ஆஹா, இன்னைக்கு பகவானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களையெல்லாம் மிகச்சிறப்பாக செய்து விட்டோம் என்று அப்படியே வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படியே அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள். இரவு 2 மணி இருக்கும். அந்த வீட்டை யாரோ தட்டுவது போல அவர்களுக்கு ஓசை கேட்டது. உடனே போய் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க அந்த கதவை திறந்தா முகமூடி போட்ட திருடர்கள் வந்து நிற்காங்க. வந்து நின்றுக்கிட்டு, இன்னைக்கு உன் கழுத்தில் இருக்க செயினை பூரா, நகைகளை பூரா கலத்தி கொடுக்கணும், உன் பீரோவில் இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ள அந்த அம்மாவையும் அந்த ஐயாவையும் கெட்டி போட்டு பீரோல் சாவியை வாங்கி எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மா சொல்லுது, ஐயா திருடரையா கொஞ்சம் நின்றுங்க ஐயா, எனக்காக ஒரு வேலையை செய்யணுமையானாரு. என்ன இந்த அம்மா மரியாதையாக கூப்பிடுது அப்படின்னு திருடன் வந்து, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா போல். அதாவது எங்கள் வீட்டில் இவ்வளோ நகையை திருடினிய, அதே போல் எதிர்த்த வீட்லேயும் இதை போல் அதிகமான நகை இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த அம்மா ஒரு பெரிய நெக்லஸை போட்டு பண்ணுது அளப்பறை தாங்க முடியலை, எனவே அங்கேயும் போய் திருடிட்டு போங்கன்னு சொல்லித்தான். அப்போ நாம் நாள் முழுவதும் அந்த ஆண்டவனுக்கு பகவானுக்கு தொண்டு செய்ததனுடைய பயன் ஏதேனும் உண்டா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பர்களே, ஆண்டவன் எப்பொழுது வருவான், இந்த உலகத்துக்கு ஏன் அவதாரம் செய்தார், கிருஷ்ண அவதாரம் ஏன் நிகழ்ந்தது, அதாவது பகவான் 10 அவதாரங்களை எடுக்கின்றார். அதில் 9வது அவதாரமாக திகழக்கூடியது கிருஷ்ண அவதாரம் என்று சொல்வார்கள். 10வது அவதாரமாக இருக்கக்கூடிய கல்கி அவதாரம் எப்பொழுது நிகழும் என்று நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த 9வது அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண அவதாரம் ஏன் நிகழ்ந்தது? ஒரு முறை பூமாதேவி பகவான்கிட்ட போய்
பகவானை வழிபாடு செய்துவிட்டு, பகவானே நாராயணமூர்த்தியே, உலகை காக்கும் பரம்பொருளே, எனக்கு ஒரு உதவி செய்யணும், என்னம்மா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பூமாதேவியிடம் பகவான் கேட்டாராம். அதற்கு அந்த பூமாதேவி சொல்லிச்சான், இந்த பூமியுடைய பாரம் எனக்கு தாங்க முடியவில்லை, இந்த பூமியிலே திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் காமுகர்களும் அதே போல் பிறரை ஏமாற்றி வாழக்கூடியவர்களும் இந்த உலகத்திலே அதிகரித்து விட்டார்கள். தீயவர்களுடைய அதிகரிப்பால் நல்லவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. எனவே இந்த பூமியின் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. எனவே பூபாரம் தணிப்பதற்காக நீ வரவேண்டும் கோபாலா என்று பகவானை பூமாதேவி வேண்டினாராம். அப்போ அதற்கு தகுந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது இது நிகழும் என்று சொன்னார். இப்போ சில நாட்கள் ஓடிவிட்டது. ஆனால் பகவான் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்வதற்குரிய காலம் வரவில்லை. எனவே இந்த பூமாதேவி மீண்டும் போய் பகவான் நாராயணனிடம் பிரம்மா முதலிய தேவர்களையெல்லாம் கூட்டி போய் வேண்டுதல் வைக்காங்களாம். அப்பொழுது பகவான் சொல்லுகின்றாராம், இந்த பூமி பாரத்தை குறைப்பதற்காக நீங்களெல்லாம் யதுகுலத்திலே போய் பிறக்க வேண்டும் என்று தேவர்களையும் மற்றவர்களையும் பகவான் அனுப்பிச்சி வச்சாராம். நான் பின்னால் அதே யதுகுலத்திலே வந்து நானும் பிறக்கின்றேன் என்று பகவான் அவர்களுக்கு அருள் செய்துவிட்டு அவர் சென்று விடுகின்றார். எனவே இந்த பூமியின் பாரத்தை போக்க வேண்டும் என்பதற்காக பகவான் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். இந்த நேரத்திலே வீரசேனன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசன், அந்த அரசனுடைய மகன் வந்து வசுதேவர். அதே போல் அந்த வசுதேவருக்கு தேவகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசருடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த தேவகியை திருமணம் பேசி முடிக்கிறார்கள். இந்த தேவகியுடைய பெரியப்பா தான் உக்கிரசேனன் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த அந்த அரசன். எனவே அந்த உக்கிரசேனனே முன்னின்று இந்த வசுதேவருக்கும் வசுதேவருக்கும் அதே போல் தேவகிக்கும் திருமணத்தை முடித்து வைக்காது. அப்போ வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடந்து இனிதே நடந்து முடிந்து விடுகின்றது. முடிந்தவுடனே அந்த கால வழக்கப்படி என்னென்னா, கூட பிறந்த சகோதரன் இல்லைன்னா தனக்கு சகோதரன் முறை வரக்கூடியவர்கள் தான் சீர் செய்து அந்த மணமக்களை அழைத்து செல்ல வேண்டும். அந்த உக்கிரசேனன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னனுடைய மகன்தான் கம்சன். அதாவது தேவகியின் உடன் பிறந்த சகோதரன் கிடையாது அந்த கம்சன், அவருடைய பெரியப்பாவுடைய மகன். அவன்தான் அந்த ரதத்தை ஓட்டிட்டு தங்கச்சிக்கு வேண்டிய சீரெல்லாம் இழுத்துக்கொண்டு அப்படியே சென்று கொண்டிருக்கின்றான். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வானத்திலே ஒரு அசரீரி ஓசை கேட்கின்றது. அந்த அசரீரி என்ன சொல்கின்றது என்று சொன்னால், கம்சா, இன்றைக்கு உன்னுடைய தங்கை என்று நினைத்து அவளுக்கு தேவையான சீரையெல்லாம் வைத்து அவளை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவளுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய உன்னுடைய சகோதரியுடைய வயிற்றினிலே பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் நீ மரணமடைவாய் என்று அங்கே ஒரு அசரீரி வாக்கு கேட்கின்றது. இதை கேட்டவுடனே கம்சன் கோபமடைகின்றான். கோபமடைந்த கம்சன் இறங்கி வந்து தன்னுடைய சகோதரியை வெட்டுவதற்கு தயாராக இருக்கின்றான். அப்போ வெட்டப் போகின்ற பொழுது, அவளை கொல்ல முற்படுகின்ற பொழுது, நம்முடைய வசுதேவர் நேர்மையின் சின்னமாகவும் மிகச்சிறந்த ஒழுக்கங்களிலே மிகச்சிறந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு வசுதேவர் அவர் சொல்லுகின்றார், கம்சா, பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் தானே உனக்கு மரணம், அந்த குழந்தையை நாங்கள் உன்னிடம் கொடுத்து விடுகின்றோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ உடன் இருக்கின்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஏதேனும் மாயம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. எனவே ஒவ்வொரு குழந்தையாக அந்த பிறக்க வசுதேவருடைய குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதன்படி வசுதேவர் ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடனே அந்த கம்சனிடம் கொண்டு போய் அந்த குழந்தையை கொடுப்பார். அந்த கம்சன் அந்த குழந்தைகளை அழித்து கொண்டே இருக்கின்றான். இப்படி காலங்கள் போனது. 7வது குழந்தையாக அங்கே பலராமர் பிறக்கின்றார். அதாவது ராம அவதாரத்திலே இளைய பெருமாளாக இருந்த லக்ஷ்மணன் ராமனுக்கு மிகப்பெரிய கைங்கரியங்கள் செய்தாராம். அதனால் வேண்டி கிருஷ்ண அவதாரத்திலே அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முன்னக்குட்டி கிருஷ்ணனுக்கு அண்ணனாக பிறக்கின்றார். அந்த அண்ணனுக்கு தானும் தொண்டு செய்ய வேண்டும் என்று பகவான் பின்னால் பிறக்காது. எனவே அவர் என்ன செய்தார்னா, அந்த தேவகிக்கு
வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக பிறக்க வேண்டிய அந்த பலராமன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அதாவது கருமாற்றத்தின் காரணமாக வசுதேவருடைய இன்னொரு மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ரோகிணிய வயிற்றிலே கருமாற்றம் செய்யப்படுகின்றது. அந்த குழந்தை அங்கே வளர்கின்றது. இதே நேரத்திலே இங்கே யாதவ குலத்திலே தோன்றிய மிகச்சிறந்த ஒரு யாதவ குலத்திலே மிகச்சிறந்தவராக இருக்கக்கூடிய நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அதன் அடிப்படையிலே அந்த யசோதை கருவுறுகின்றார். இந்த கரு எப்படி நடக்கின்றது என்று சொன்னால், பகவான் என்ன செய்தார்னா, யோகமாயை என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சக்தியை அழைத்து, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த நந்தகோபனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய யசோதையினுடைய கருவினிலே நீ வளர வேண்டும். அப்படி நீ வளர்ந்து வருகின்ற பொழுது நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் நான் மகனாக பிறப்பேன். அப்பொழுது நான் நினைக்கின்றபடி அந்த கம்சன் அழிக்கப்படுவான் என்று அங்கே ஒரு ஒப்பந்தமாகி விடுகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் படியிலே அந்த 7வது குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த யோக மாயை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் குழந்தை யசோதைக்கு பிறக்கின்றது. அதேபோல நந்தகோபன் அந்த யசோதைக்கு அந்த குழந்தை பிறந்து இருக்கின்றது. ஆனால் அந்த குழந்தை பிறந்தது கூட அந்த யசோதைக்கு தெரியாது. அந்த மயக்க நிலையிலே இருக்கின்றார். அதே போல இங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை 4 கரங்களோடு சங்கு சக்கரங்களோடு இருக்கின்றது. இப்படி 4 கரங்களோடு சங்கு சக்கரங்களோடு இருக்கக்கூடிய இந்த குழந்தை இருக்கின்றதே, பகவானே நமக்கு பிறந்தது போல பிறந்திருக்கின்றாரே, இந்த குழந்தையும் கம்சன் அழித்து விடுவானா என்று இவர்கள் வருந்துகின்ற பொழுது பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகின்றார். நீங்கள் இதற்கு முன்னால் நான் 2 முறை உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கின்றேன். இது 3வது முறையாக நான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கின்றேன். கம்சனுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது. எனவே நான் சொல்வதுபடி செய்யுங்கள். அதாவது கோகுலத்திலே யசோதை என்று சொல்லப்படக்கூடியவள் ஒரு பெண் குழந்தை பெற்றிருக்கின்றாள். அதற்கு தனக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று அறியாத மயக்க நிலையில் இருக்கின்றார். என்னை கொண்டு போய் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய என்னை கொண்டு போய் அங்கே வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து சேர்க்கவும் என்று பகவான் உத்தரவிடுகின்றார். அதன்படி வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு செல்லுகின்றார். சிறை கதவுகளும் கை விலங்குகளும் தானாக ஒடிந்து விடுகின்றது, உடைபட்டு விடுகின்றது. இவர்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே மழை பெய்கின்றது. அந்த 5 தலை நாகம் வசுதேவருக்கு குடையாக இருக்கின்றது. யமுனை நதியிலே இருந்து வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு கூட அந்த யமுனை நதி கூட பாதையாக விலகி அந்த வசுதேவர் அங்கே செல்வதற்கு உதவி செல்கின்றது. அங்கே செல்லுகின்றார். அங்கே சென்றவுடனே அந்த யசோதை அங்கே பெண் குழந்தை பெற்றிருக்கின்றார். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையை அங்கே வைத்துவிட்டு இவர் மீண்டும் அதே போல வருகின்றார். இவர் வந்தவுடனே அந்த சிறை கதவுகளும் கை விலங்குகளும் பூட்டப்படுகின்றது. அப்படி பூட்டப்பட்ட உடனே குழந்தையின் அழுகுரலை கேட்டு கம்சன் வருகின்றான். இதைத்தான் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார், ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகனாக வளர்ந்தவன் நம்முடைய இறைவன் என்பதை ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த குழந்தையானது அங்கே பிறந்திருக்கின்றது. கம்சன் குழந்தையுடைய அருள்குரலை கேட்டு வருகின்றான். வந்தவுடனே பார்க்கின்றான் பெண் குழந்தையாக இருக்கின்றது. அது எப்படி 8வது குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும்? அந்த குழந்தையால் தானே நமக்கு அழிவு உண்டு என்று அசரீரி ஒலித்தது. இது எப்படி மாறியது? ஏதோ தேவர்கள் செய்யக்கூடிய சதியாக இருக்குமோ என்று நினைக்கின்றான். ஒரு வேளைக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன, பெண் குழந்தையாக இருந்தால் என்ன, நமக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக அந்த கம்சன் அந்த குழந்தையின் கால்களை பிடித்து சுவரிலே அடிக்க முற்படுகின்றான். அப்பொழுது அது அந்த யோக மாயை துர்காவாக காட்சியளிக்கின்றது. துர்கா என்கின்ற சொல்லுக்கு நம்முடைய துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடியவள் என்கின்ற பொருள். இந்த யோக துர்காவை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும்
போய்விடும். அப்போ இந்த யோகதுர்கா கோயில் எங்கே இருக்குன்னா, சீவலப்பேரி பக்கத்தில், சீவலப்பேரியிலே திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீவலப்பேரியிலே இந்த யோகதுர்காவுடைய கோயில்கள் இருக்கின்றது. அங்கே சென்று நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும். அன்பர்களே, இந்த மாதிரி ஏதோ மாயை நடந்து விட்டது என்று சொன்ன உடனே, அதாவது அந்த குழந்தைகள் எல்லாம், அதாவது முதல்ல இந்த 10 நாட்களில் பிறந்த குழந்தைகள் இதெல்லாம் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து அழிக்க வேண்டும் என்று கம்சன் நினைக்கின்றான். எனவே இந்த பூமி பாரத்தை நீக்குவதற்காக, பூமி பாரத்திலே இருந்து இந்த உலகத்தை காப்பதற்காக, பூமாதேவியின் பூபாரத்தை குறைப்பதற்காக பகவான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இங்கே இந்த மாதிரி, அதாவது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய நன்னாளாக இருக்கக்கூடிய அந்த அஷ்டமி திதியினிலே, ரோகிணி நட்சத்திரத்திலே பகவான் அவதாரம் செய்கின்றார். நவமி திதியும் அஷ்டமி திதியும் உகந்த திதி அல்ல என்று நாம் எல்லோரும் நினைக்கின்றோம். எனவே அந்த திதிகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக பகவானே, அதாவது ராம அவதாரம் நவமி திதியிலும், அதே போல் கிருஷ்ண அவதாரம் அஷ்டமி திதியிலும் வருகின்றது. எனவே இப்படிப்பட்ட புண்ணியமிக்க இந்த திதிகளிலே பகவான் பிறந்திருக்கின்றார். இப்படி பிறந்த அந்த பகவான் இந்த உலகத்திலே நன்மைகளையெல்லாம் காப்பதற்காக, தீமைகளை அழித்து நன்மைகளை காப்பதற்காக பகவான் ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகனாக அவதாரம் செய்கின்றான். இப்படி அவதாரம் செய்து கோகுலத்திலே கண்ணன் வளர்ந்து வருகின்றான். அவன் வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே கோபியர்களெல்லாம் கண்ணன் மீது அளவு கடந்த அன்பை செலுத்துகிறார்கள். கண்ணபிரானுடைய குறுகுறு நடையும் குறும்பு சேட்டையும் அவளுடைய சிரித்த முகமும் அனைத்து கோபியர்களின் உள்ளம் கவர்ந்த நாயகனாகவே கண்ணபிரான் திகழ்கின்றார். மெய்யன்பர்களே, கோபியர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த உரியிலே இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயிலையெல்லாம் திருடி தின்கின்ற கல்வனாக கண்ணபிரான் இருக்கின்றார். மெய்யன்பர்களே, உரி என்று சொல்வது நம்முடைய உடம்பை குறிக்கும், வெண்ணெய் என்று சொல்வது தூய்மையான அன்பை குறிக்கும். எனவே இந்த உடம்பாகிய அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தூய அன்புதான் அந்த உரியிலே இருக்கக்கூடிய வெண்ணெய். யாரெல்லாம் தூய அன்பு பகவான் மீது வைத்திருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பை திருடுகின்ற கல்வனாக, உள்ளம் கவர் கல்வன் என்று ஞானசம்பந்தமூர்த்தியர் சொல்லுவாரே, அதே போல அந்த கோவியர்களின் உள்ளம் கவர் கல்வனாக இருந்தான். உரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உடம்பினுள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு என்கின்ற வெண்ணெயை திருடிக்கொண்டு அவன் அன்புமயமான ஒரு அருள்மயமான தன்மையை கோவியர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். ஒரு முறை கோவியர்கள் எல்லாம் சேர்ந்து, எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய வெண்ணெயெல்லாம் உன்னுடைய மகன் திருடி தின்று விடுகின்றான் என்று தாய் யசோதையிடம் வந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது யசோதையும், இவன் இப்படி செய்கின்றானா, இவனை இன்றைக்கு கையங்களவுமாக பிடிக்க வேண்டுமே என்று யசோதையும் மற்ற அந்த கோகுலத்து பெண்களும் திட்டம் போடுகிறார்கள். இதையறிந்த பகவான் அன்றைக்கு எந்த வீட்டிலையுமே வெண்ணெய் திருடச் செல்லவில்லை. திடீரென்று ஒரு வீட்டுக்குள்ளே சென்று அங்கே இருந்த வெண்ணெயை எடுத்து தன்னுடைய திருவாயிலே வைத்து கொள்கின்றான். அப்பொழுது அனைத்து கோகுலத்து பெண்களும் யசோதையும் பகவானை விரட்டிக்கொண்டே வருகின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த ஊரிலே ததிபாண்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தன் ஒருவன் இருந்தான். அந்த ததிபாண்டன் என்ன செய்வானா, தினசரி புது பானையை எடுத்துட்டு அந்த புது பானையை வாங்கி அந்த பானை நிமிர வெண்ணெயை வைத்து, எப்படியாவது கண்ணன் என் இல்லத்திலே வந்து அந்த வெண்ணெயை உண்ண வருவான் என்று பல நாட்களாக காத்திருக்கின்றானாம். ஆனால் பகவானோ இந்த கோவியர்களுடைய உள்ளம் கவர் கல்வனாக இருந்தார். இந்த ததிபாண்டனுடைய வீட்டுக்கு ஒரு நாளும் வரவில்லை. என்றாவது பகவான் நிச்சயமாக நம்முடைய வீட்டுக்கு வருவான் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த ததிபாண்டன் புதுப்பானையிலே, தினசரி புதுப்பானை, அதிலே வெண்ணெயை வைத்து வைத்து பகவானை எதிர்பார்த்து காத்திருந்தான். இப்படி காத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே
இன்றைய தினம் அதாவது கோவியர்கள் எல்லாம் கண்ணபிரானை கையுங்கலகுமாக பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கண்ணபிரானை விரட்டி வருகிறார்கள். கண்ணபிரானோ ஓடி வந்து அந்த ததிபாண்டனுடைய வீட்டுக்குள்ளே வருகின்றான். வந்தவுடனே ததிபாண்டரோ, பகவானே வருக, உங்களுடைய வருகைக்காகத்தானே நான் இவ்வளவு நாள் காத்திருக்கின்றேன். ஐயா, எங்களுடைய திருவடி தீட்சை எனக்கு தர வேண்டும் என்று அந்த ததிபாண்டன் வேண்டுகின்றான். அதெல்லாம் இருக்கட்டும் ததிபாண்டா, அதை நான் உனக்கு தருகின்றேன். இப்பொழுது அந்த கோகுலத்து பெண்கள் எல்லாம் என்னை விரட்டி கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். பகவானுக்கு தன்னைத்தானே காத்துக்கொள்ள தெரியாதா? அவருடைய நடிப்பை பாருங்கள். அதற்காக நான் ஒரு பானைக்குள்ளே, மண்பானைக்குள்ளே ஒளிந்து கொள்கின்றேன். நீ அந்த பானையின் மீது அமர்ந்து கொள். யாராவது தேடி வந்து என்னை கேட்டால் நான் இல்லை என்று சொல்லிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே அங்கே இருக்கக்கூடிய யசோதையும் மற்ற பெண்களும் பகவானை தேடி வருகிறார்கள். இங்கே ததிபாண்டனுடைய வீட்டுக்குள்ளே வந்து பகவான் கண்ணன் வந்தானா என்று கேட்கிறார்கள். ஆனால் ததிபாண்டனோ அந்த பானைக்கு அடியிலே கண்ணபிரான் பானைக்குள்ளே இருக்கின்றார், அதற்கு மேலே அமர்ந்திருக்கின்றார். அவளிடம் கேட்கின்ற பொழுது வல்லை என்று சொல்லிவிடுகின்றார். அதற்கு மேல் அவர்கள் எதுவும் கேட்காமல் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றவுடனே பகவான் ததிபாண்டனிடம் சொல்லுகின்றார், ததிபாண்டா, கோவியர்களும் என்னுடைய தாயாகிய யசோதையும் போய்விட்டார்கள். எனவே இந்த பானையை விட்டு எழுந்திரி, நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு ததிபாண்டன் சொல்லுகின்றான், உன்னை நான் விட்டு விடுவேனா? விட்டு விட மாட்டேன். இந்த பானைக்குள்ளே நீ இருக்க வேண்டும். ஆனால் உன்னை பானையில் இருந்து நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மோட்சத்தை தர வேண்டும் அப்படின்னு ததிபாண்டன் கேட்காது. பகவான் நினைத்தால் தூணிலும் இருப்பவன் துரும்பிலும் இருக்கக்கூடிய அந்த பகவான் நினைத்திருந்தால் மாயமாக மறைந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய அந்த ததிபாண்டனுக்கு கட்டுப்பட்டவன் போல பகவான் சொல்லுகின்றான், நீ எளிமையாக மோட்சத்தை கேட்கின்றாய். எத்தனையோ தவசீலர்கள் பல பிறவிகள் தவம் செய்தும் கூட என்னுடைய திருவடிகளையும் மோட்சத்தையும் அடைய முடியாமல் இன்றும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னை தேடி வந்தேனே, உன் பானைக்குள்ளே அகப்பட்டு கொண்டேன் என்பதற்காக என்னிடம் மோட்சம் கேட்பது நியாயமா என்று பகவான் கேட்கின்றார். அதற்கு ததிபாண்டன் சொல்லுகின்றான், அது நியாயமோ அநியாயமோ எனக்கு தெரியாது. பானையிலிருந்து உன்னை விடுதலை பண்ணணும்னா நீ எனக்கு மோட்சம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவானிடம் வேண்ட, பகவானோ, ததிபாண்டா, உனக்கு மோட்சத்தை நான் தந்து விட்டேன். உனக்கு மட்டும் கிடையாது, என்னை அடைக்கலமாக நான் எந்த பானைக்குள்ளே இருந்தேனோ அந்த பானையும் மோட்சம் பெற்றதுனா தான். அப்போ இறைவன் தன்னுடைய அடியவர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய அன்பனும் பிடிக்குள் அகப்பட்டு அவர்கள் வேண்டியதையெல்லாம் தரக்கூடியவனாக நம்முடைய பகவான் இருந்திருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மெய்யென்பர்களே, இதே போல தான் ஒரு ஏழை பிராமணன் ஒருத்தன். அவனுக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம். உணவு என்பது அவனுக்கு ஒரு எட்டா கனியாக இருந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்டவன் பகவான்கிட்ட வந்து வேண்டுதான், பகவானே, எனக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு பசுமாடு மட்டும் ஏதாச்சும் ஒரு வகையில் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு ஒரு பசுமாட்டினுடைய படத்தை வரைந்து பகவானுடைய திருவடியில் வைத்து வணங்குகின்றான். அப்படி வணங்கிய உடனே என்ன நடக்கிறதுனா, 2-3 நாட்கள் கழித்தது. ஒரு செல்வந்தர் ஒருத்தர் பசுத்தானம் கொடுக்கணும்னு அந்த ஊருக்குள்ளே வராரு. வந்தவர் பார்க்காரு, ஏழை பிராமணன். சரி, இவனுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பசுமாட்டை தானம் கொடுத்து விடுகின்றார். அந்த பசுமாட்டை தானமாக பெற்று கொண்ட இந்த ஏழை பிராமணரோ தன்னுடைய உறவினர்களெல்லாம் அழைத்து, ஆஹா, நான் பகவானிடம் வேண்டுகோள் வைத்தேன், ஆனால் 2-3 நாட்களிலே எனக்கு அருமையான இந்த பசுமாட்டை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சாராம். இந்த நேரத்தில் அங்கே வந்தவர்கள் சொன்னாரா, அதாவது அருமையான பசுமாட்டை கொடுத்துருக்கா போல, ஆனால் பசுமாட்டுக்கு வால் இல்லையே, இப்படி குறைவுடைய பசுவைத்தானே நீ தானமாக பெற்றிருக்கிறாய் என்று எல்லோரும் ஏளனம் செய்தார்களாம். உடனே இவன் போனானா, போயிட்டு மீண்டும் பகவான்கிட்ட, பகவானே, நான் இந்த பசுமாடு கெட்டது தப்பா, ஆனால் பசுமாடு நான் கெட்ட உடனே கொடுத்தேன். இப்படி ஒரு அங்கஈனம் உள்ள வாலில்லாத ஒரு பசுவை கொடுத்துருக்கியே, இது எனக்கு எல்லாரும் கேலி பண்ணுதாங்களே அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட
அவன் கேட்டானா. கேட்ட உடனே பகவான் சொன்னாராம், நீ எனக்கு முன்னால் ஒரு பசுமாட்டை வரைந்து வைத்து எனக்கு பசு வேண்டும் என்று கேட்டாயே, அந்த படத்தை எடுத்து பாருனாராம் கனவுல வந்து. அப்போ இவன் உடனே போய் அந்த பசு மாட்டுடைய அந்த பசுவை படமாக வரைந்து பகவானுடைய திருப்பாதங்களில் வைத்திருந்த அந்த பசுவினை எடுத்து பார்க்கின்றானா. என்ன ஆச்சரியம்! அந்த பசு எந்த வடிவத்தில் இருந்ததோ அப்படித்தான் இருந்தது. இவன் வரைஞ்ச படத்தில் வால் இல்லாமல் வரைஞ்சிருந்தான். எனவே பகவான் கொடுத்ததும் வால் இல்லாதவே கொடுத்தார். எனவே நாம் எப்படியெல்லாம் கேட்கின்றோமோ, ஆண்டவனிடம் எந்த அளவுக்கு நாம் அன்பு செலுத்துகின்றோமோ, நாம் எதை விரும்புகின்றோமோ அதை தரக்கூடிய கருணை வள்ளலாக இந்த கண்ணபிரான் இருக்கின்றான். மகாபாரதத்திலே பல்வேறுபட்ட காலகட்டங்களிலே பாண்டவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்தவர் கண்ணபிரான். இந்த கண்ணபிரான் தன்னுடைய பக்தர்களுக்காக இதையுமே செய்வான். அதாவது 8வது நாள் போர், அந்த 8வது நாள் போர் முடிந்து விட்டது. முடிந்த பிறகும் கூட கௌரவ சேனைகளுக்கு அழிவு ஏற்பட்டது. ஆனால் பாண்டவர்கள் பக்கம் பெரிய அழிவு எதுவும் ஏற்படவில்லை. உடனே துரியோதனன் சொல்லுகின்றான் பீஷ்மரை பார்த்து, பிதாமகராக இருக்கக்கூடிய பீஷ்மரை பார்த்து, பீஷ்மரையா, பிதாமகரே, நீங்கள் எங்களை காட்டிலும் பாண்டவர்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கிறீர்கள். அதனால்தான் பாண்டவர்கள் பக்கம் எந்த விதமான இழப்பும் ஏற்படவில்லை. கௌரவர்களுக்குத்தான் அனைத்து இழப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே பாண்டவர்களை தோல்வி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாளைக்கு ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று கௌரவ தலைவனாக இருக்கக்கூடிய அந்த துரியோதனன் சொல்லுகின்றான். அப்படி சொன்னவுடனே பீஷ்மர் சொல்லுகின்றார், நாளை யுத்தம் முடிவதற்குள் அர்ச்சுனனை கொல்வேன் என்று சொல்லுகின்றார். என பிதாமகராகிய பீஷ்மர் மிகப்பெரிய பிரமச்சாரி. அவர் சொன்னால் சொன்னபடி நடக்கும். எனவே பீஷ்மர் சொல்லுகின்றார், நாளைய யுத்தத்தில் அர்ச்சுனனை கொல்வேன் என்று சொல்லுகின்றார். இதை பகவான் அறிந்து கொள்ளுகின்றார். பகவான் அறிந்து கொண்டு திரௌபதியை கூப்பிடுறா போல, நாளைக்கு நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. நடு ராத்திரி மழை பொழிகின்றது. இந்த நேரத்தில் போகிறாரு. போன உடனே பீஷ்மருடைய மாளிகைக்கு கூட்டி போகிறாரு. பீஷ்மருடைய மாளிகைக்கு அல்லவா கூட்டி வந்திருக்கிறாய் கண்ணா என்று திரௌபதி கேட்ட பொழுது, நான் சொல்வது போல செய் என்று அந்த மாளிகைக்குள்ளே போகின்ற பொழுது திரௌபதியுடைய செருப்பு சத்தம் கேட்கின்றது. பகவான் சொல்லுகின்றான், இந்த சத்தத்தோடு போனால் பீஷ்மர் உன்னை யாரென்று கண்டறிந்து விடுவார். எனவே செருப்பை கலத்தி என்னிடம் கொடுத்து விடு என்று அந்த செருப்பை கலட்டி பகவான் வாங்கி கொண்டு திரௌபதியை சொல்லுகின்றார், நீ பீஷ்மர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க போல. அந்த இருள் சூழ்ந்த அந்த வேளையிலே இந்த திரௌபதி பீஷ்மரிடம் சென்று பீஷ்மருடைய திருவடிகளை வணங்கி, ஐயா, என்னை வாழ்த்த வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது பீஷ்மர் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்து விடுகின்றார். தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்திய உடனே பீஷ்மர் பார்க்கின்றார், வந்திருப்பது திரௌபதி. அப்படி என்று சொன்னால் தன்னுடைய வாக்கு பொய்த்துவிடக்கூடாதே என்பதற்காக பீஷ்மர் என்ன வார்த்தை சொன்னாரோ அது நிகழும். எனவே தீர்க்க சுமங்கலி பகவ என்று சொல்லி அவர் வாழ்த்தியதனால் மறுநாள் அர்ச்சுனனோ போர்க்களத்திலே காப்பாற்றப்படுகின்றான். இதை அறிந்த நம்முடைய திரௌபதி என்ன செய்தான்னா, மீண்டும் அவளிடம் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியில் வருகின்ற பொழுது பார்க்கின்றார். பார்த்த உடனே அவளுக்கு கண்களிலெல்லாம் கண்ணீர் சிந்தி அழுது பகவானுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி அழுகின்றார். ஏனென்று சொன்னால், பகவானே, இந்த இருள் சூழ்ந்த இந்த மழை நேரத்திலே என்னை பீஷ்மரிடம் கூட்டி அழைத்து எங்களை ஆபத்திலே இருந்து காத்த அந்த ஆபத்தாண்டவனாக திகழ்கின்றாய். ஆனால் நீ செய்திருக்கக்கூடிய காரியமோ அடடா, இதை சொல்ல முடியாத காரியமாக இருக்கின்றதே என்று அவள் மீண்டும் கதறி அழுதார். பகவான் சொல்கின்றார், எதற்காக அழுகின்றாய் என்று கேட்கின்றார். கேட்ட உடனே, என்னுடைய காலணிகளை கலற்றி வைக்க சொன்னாய், நான் கலற்றி வைத்துவிட்டு சென்று விட்டேன். ஆனால் என்னுடைய காலணிகளை உன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டு இவ்வளவு நேரம் நின்றிருக்கின்றானே பகவானே, என்னுடைய காலணிகளை உன்னை ஏந்த வைத்த பெரும் பாவத்துக்கு நான் ஆளாகிவிட்டேனே என்று அவள் கதறுகின்றார். கதறிவிட்டு சொல்லுகின்றார், பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றாயே கிருஷ்ணா என்று
பகவானுடைய திருப்பாதங்களிலே விழுந்து அந்த திரௌபதி வணங்குகின்றாள். எனவே அன்பர்களே, பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் பகவான் எந்த நிலையிலேயுமே இருந்து இறங்கி வந்து நம்மை நிச்சயமாக காப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த பகவானுடைய அருள் நாம் எல்லோருக்கும் கிடைக்கும். திரௌபதி அங்கே சபையிலே சேலை உயிர்கின்ற பொழுது தன்னால் முடியும் என்று அவர் நினைத்தவரை அவளால் ஒன்றுமே செய்யவில்லை. எல்லாமே கண்ணா மணிவண்ணா என்று பகவானை எண்ணி அவர் வணங்குகின்ற பொழுது வண்ண வண்ண சேலைகள்லாம் வந்து அந்த துச்சாதனனை மயக்கமடைய செய்தது என்று சொன்னால் பகவான் நாம் எப்படி வேண்டுகின்றோமோ அவரோடு சரணாகதி நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பகவானுடைய பேரருள் நாம் ஒவ்வொருவருக்குமே கிட்டும். உடனே இந்த சம்பவம் முடிந்த உடனே நம்முடைய பகவான் வந்து என்ன செய்தார்னா அர்ச்சுனனை வந்து எழுப்புறாரு. எழுப்பிய உடனே அர்ச்சுனன் சொல்கின்றான், கிருஷ்ண பகவானே இனியார் வந்து என்னை எழுப்புதே, அதுக்கு என்ன காரணம்? உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருந்தது, எனக்கு எந்த ஆபத்து இருந்தானே அதைத்தான் நீ பாதுகாத்துக்கிடுவியே, அப்போ அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி பகவான் கேட்கின்றார். ஆமாம், அது மட்டும் கிடையாது, உன் மீது வந்து நான் மிகுந்த பக்தி செலுத்துகின்றேன். எனவே என்னுடைய பக்திக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் உன் மீது பக்தி செலுத்தவில்லை. எனவே என்னுடைய பக்திக்காக வேண்டியாவது என்னை நீ நிச்சயம் காப்பாய் என்று அர்ச்சுனன் சொல்லுகின்றான். அப்போ பகவான் கேட்கின்றார், அப்போ உன்னைய போல இந்த உலகத்தில் யாருமே பக்தி செலுத்தவில்லையா? இல்லை, நான் தான் உன் மீது அளவுக்கு அதிகமான பக்தி செலுத்துகின்றேன். என்னை போல இந்த உலகத்திலே யாரும் பக்தி செலுத்தவில்லை என்று அர்ச்சுனன் சொல்லுகின்றான். அப்பொழுது உனக்கு ஆணவம் தலைக்கேறிவிட்டது என்று பகவான் நினைத்து கொண்டு சரி என்னோடு வா என்று அழைத்து கொண்டு செல்லுகின்றார். அப்படி அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே செல்லுகின்றார். சென்ற உடனே அங்கே ஒரு தாய், ஒரு தந்தை, அதேபோல் 5 வயது நிரம்பிய ஒரு பாலகன், இவர்கள் 3 பேர் அந்த குடிசைக்குள்ளே இருக்காங்க. பகவானும் அர்ச்சுனனும் போகிறார்கள். போன உடனே பகவான் கேட்கின்றார், நீங்கள் என் மீது பக்தி வைத்திருக்கிறீர்களா? அது உண்மைதானேங்காரு. பகவானே, எங்களால் முடிஞ்ச மட்டுக்கு உங்ககிட்ட பக்தி வைத்திருக்கிறோம், அதிலே குறைகள் இருந்தால் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். இல்லை இல்லை, வேறொன்றும் இல்லை, நான் எதை கேட்டாலும் கொடுப்பீர்களா? எங்களால் இயன்றளவுக்கு முடிந்தளவுக்கு நீ கேட்பதை நீ கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொன்ன உடனே அப்போ அவர் கேட்காங்க, அந்த தாய் தந்தையர் அவர்களுடைய 5 வயது மகன். அப்போ பகவான் கேட்கின்றார், நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் 5 வயது பாலகன் இருக்கின்றானே, அவனை தலையிலே இருந்து கால் வரை சரிசமமாக வெட்டி அதிலே வலது பாகத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக, பகவானே உங்களுக்கு அர்ப்பணம் செய்வதற்காக இந்த பிள்ளை, இந்த பாலகன் இருக்கின்றான் என்று சொன்னால் அதைவிட பாக்கியம் எங்களுக்கு ஏது என்று அவர் சொல்லுகின்றார்கள். சொல்லிட்டு அந்த பையனும், பகவானே உங்களுக்கு நான் பயன்படுகின்றேன் என்று சொன்னால் இதை போல புண்ணியமில்லை என்று அந்த 5 வயது பாலகன் சொல்லுகின்றான். அப்படி சொன்ன உடனே அவனுடைய இடது கண்ணிலே இருந்து கண்ணீர் வடிகின்றது. கண்ணீர் வடிந்த உடனே நான் தான் எதற்காக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகின்றது? ஒருவேளை உடம்பை வெட்டுவதனால் வலி ஏற்படும் என்று அந்த கண்ணீர் வடிகின்றதா என்று பகவான் கேட்கின்றார். அப்பொழுது அந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய கண் சொன்னதாம், பாகம் சொன்னதாம், தங்களுக்கு பயன்படக்கூடிய பாக்கியத்தை இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வலது பக்கம் பெற்றிருக்கின்றது. நான் அந்த பாக்கியத்தை பெற முடியாத போய்விட்டேனே பகவானே, உனக்கு நான் பயன்படாத பாகமாக நான் ஆய்விட்டேனே, அதற்காகத்தான் நான் அழுகின்றேன் என்று இடது பாகம் அழுததான். இதை பார்த்த உடனே அர்ச்சுனன் சொன்னானா, என்னை காட்டிலும் உன் மீது பக்தி கொண்டவர்கள் யாரும் இல்லை என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் நிறைய பேர் உன் மீது பக்தி செலுத்தக்கூடிய அன்பர்கள் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய தவறை உணர்ந்தானாம் அர்ச்சுனன். அதே போல தான் தர்மனுக்கு ஒரு ஆணவம் வந்தது. நான் தான் இந்த உலகத்தில்
அன்னதானம் போடுவதில் சிறந்தவனாக இருக்கின்றேன். ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு அன்னதானம் போடுறேன். யாரெல்லாம் பசியின்றி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவளிக்கின்றேன் என்கின்ற ஆணவம் தர்மனுக்கு இருந்தது. ஆனால் பகவான் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தர்மனை அழைத்து கொண்டு பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய மாவலி சக்கரவர்த்தியுடைய அந்த ஆட்சி நடக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றார். அங்கே சென்ற உடனே ஒரு இடத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கின்றது. அப்போ தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அந்த தர்மன் ஒரு பெண்ணிடம் கேட்கின்றான். அந்த பெண்ணோ ஒரு தங்கச் செம்பினிலே தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கின்றார். அதை வாங்கி குடித்துவிட்டு அந்த தங்கச் செம்பை அந்த பெண்ணிடம் திருப்பி கொடுக்கின்றான். அந்த பெண்ணோ, ஐயா, நீங்கள் ஊருக்கு புதியோர் போல் இருக்கின்றது. எங்கள் ஊரிலே யாருக்கு எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெற மாட்டோம். அத்தகைய வளம் செல்வம் மிக்க ஒரு மகாராஜாவால் நாங்கள் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொன்னாராம். சொன்ன உடனே பகவான் கொஞ்சம் யோசிச்சுட்டே போனாராம். அதாவது பகவானும் தர்மனும் யோசனை கொண்டே போனார்களாம். அப்போ பகவான் என்ன செய்தார்னா, தர்மனை கூட்டி போய் அந்த நாட்டிலே மாவலி சக்கரவர்த்தியுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகின்ற பொழுது அந்த அரண்மனை வாசலிலே தர்மனை அமர்த்திவிட்டு பகவான் மட்டும் போகின்றார். போனவர் அந்த மாவலி சக்கரவர்த்தியிடம் கேட்காரு, ஐயா, நான் பகவானிடம் மாவலி சக்கரவர்த்தி பகவானை பார்த்தோனே வணங்குகின்றார். வணங்கிய உடனே மாவலி சக்கரவர்த்தியிடம் பகவான் சொல்லுகின்றார், நான் மட்டும் வரவில்லை, என்னோடு சேர்த்து அந்த தர்மன் வந்திருக்கின்றான், தர்மத்தின் தலைவன் வந்திருக்கின்றான், அவன் நீதியின் வடிவமான அந்த தர்மன் என்னோடு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே மாவலி சக்கரவர்த்தி சொன்னாராம், தர்மனை தயவு செய்து இங்கே அழைத்து வராதீர்கள் அப்படின்னாராம். ஏன்னு கேட்டால் போல, எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு அரசு ஆளக்கூடியவர்கள் அந்த நாட்டு மக்களை பிச்சைக்காரராக்கி உணவுக்கே கையேந்த வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சி கிடையாது. அவர்களால் சுயமாக உழைத்து அவர்கள் எல்லோ வசதியும் பெறக்கூடிய அளவுக்கு வரியில்லாத ஒரு ஆட்சி யார் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஆட்சி தான் மிகச்சிறந்த ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சி மிகுந்த அப்படிப்பட்ட தலைவனை பெற்றிருக்கக்கூடிய நாடுதான் வளம் பொருந்திய நாடு என்று மாவலி சக்கரவர்த்தி சொன்னாராம். எனவே 2000, 3000, 5000 பேர்கள் என்ன, 1,00,000 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் அந்த 1,00,000 பேரையும் பிச்சைக்காரர்களாக ஆக்கக்கூடிய ஒரு செயலே என்று அவர்களை வளமிக்கவர்களாக ஆக்கக்கூடிய செயல் கிடையாது. எனவே தர்மனை உள்ளே விடாதீர்கள் என்று, உள்ளே அழைத்து வராதீர்கள் என்று மாவலி சக்கரவர்த்தி சொன்னானா. இதை கேட்ட உடனே தர்மன் பகவானிடம், பகவானே, நான் உணர்ந்து கொண்டேன், என்னுடைய ஆணவத்தை இன்றோடு கைவிட்டு விட்டேன் என்று சொன்னாராம். எனவே எவன் ஒருவன் தன்னுடைய ஆணவத்தை விட்டு ஆண்டவனை அன்பின் வழியிலே நினைக்கின்றானோ அவனுக்கு பகவானுடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும். இதைத்தான் நம்முடைய ஆழ்வார்கள் சொல்வார்கள், அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடிதிரியாய் நண்புருகி நாரணருக்கு ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஞான தமிழ் புரிந்த நான் என்று சொல்லுவார்கள். எனவே அன்பென்னும் பிடிக்குள் அகப்படும் மருந்தாக இருக்கக்கூடிய பகவான் மீது ஆணவத்தை கைவிட்டு விட்டு அன்பு நெறியோடு நம்முடைய உள்ளத்திலே வெண்ணெயை பகவானுக்கு சாத்துவது போல அன்பு என்கின்ற வெண்ணெயை நம்முடைய உள்ளத்திலே வைத்து உருக்கினோம் என்று சொன்னால் பகவானுடைய பேரருள் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதுகாரும் இந்த கண்ணனுடைய பெருமைகளை கேட்ட சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தீர்க்காயுசையும் நல்ல கல்வியினையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களையும் பகவான் தர வேண்டும் என்று இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளிலே வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.